கோட்டை ரகசியம் 1. பெரிய பெரிய கோட்டைகளோட ரொம்பவே அழகா தெரியுற இந்த ஊரு பேரு கதிரவாள். மகாராஜா ஜெய்சிம்மா அவர்கள் இந்த ஊர்ல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஊருக்கு இன்னொரு பகுதியில இருக்க காட்டுல சில காட்டுவாசிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜா அவங்கள கூட ரொம்பவே நல்லா பாத்துப்பாரு. எல்லாரும் சமம்தான் அப்படின்னு எல்லாரையும் ஒரே மாதிரி பாத்துப்பாரு. அப்ப ராஜ்யசபையில எல்லாருமே இருக்கும் அந்த சமயத்துல, மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல இருக்கிறவங்கள பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இனிமே காட்டுவாசிகளை பாத்துக்கிற பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற ஆகாரம் தானியங்களை கொடுங்க. சரிங்க பிரபு, ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க, உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? மகாராஜா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களால நடந்த பிரச்சனை உங்களுக்கும் தெரியும். அத பத்தி மறந்துடுங்க மந்திரியாரே. இப்ப இது ஏன் ஆச்சு? அவங்களும் என்னோட மக்கள் தான். அதனால நான் சொன்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். உண்மைய சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போனதால ஜெய்சிம்மா ராஜாவாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் மந்திரி ராஜா ஜெய்சிம்மா சொன்ன மாதிரி சிப்பாய்களை கூட்டிக்கிட்டு காட்டுவாசிகள் வாழற இடத்துக்கு காட்டு வழியா போகிறாங்க. அப்படி அவங்க பயணம் செய்து அந்த காட்டுவாசிகள் இருக்க இடத்துக்கு போன உடனே அங்க இருக்க ஜனங்களுக்கு நாயகனான ஓஜோ மந்திரி கிட்ட வராரு. ஐயா, என்னாச்சு? சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே வந்திருப்போமே. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? மகாராஜாவே இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காரு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவங்க என்ன மன்னிச்சது மட்டும் இல்லாம எங்களுக்காக இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மந்திரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து அவங்களோட ராஜ்யத்துக்கு போறாங்க. அப்படி போகும் நேரத்தில் ஒரு சிப்பாய் இப்படி சொல்றாரு. மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல நிறைய கோட்டைகள் இருக்குல்ல, ஆனா ராஜ்யத்தோட வடக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கோட்டைக்கு ஏன் யாரும் போக மாட்டேங்கிறாங்க? அந்த கோட்டையை பத்தி தெரியணும்னா வர பௌர்ணமி வரைக்கும் காத்துக்கிட்டு, அப்புறம் உனக்கே தெரியும். அப்படியே அவங்க பயணம் செய்து ராஜ்யத்துக்கு போன உடனே அறைக்குள்ள தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க ராஜா கிட்ட மந்திரி போறாரு. அப்புறம் காட்டுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ சொல்லணும்னு யோசிச்சு அவரு சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அத கவனிச்ச ராஜா இப்படி சொல்றாரு. நீங்க எனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? அப்படிலாம் இல்ல மகாராஜா, வர 4 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது. அதனாலதான் அதை பத்தி கேட்கலாம்னு யோசிச்சேன். அதுல யோசிக்க என்ன இருக்கு மந்திரியாரே? எல்லா பௌர்ணமிக்கும் பண்ற மாதிரியே இந்த தடவையும் ஒரு ஆளை அந்த கோட்டைக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு ராஜா சொன்ன உடனே மந்திரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா ராஜா மட்டும் அத பத்தியே மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி 4 நாள் கடந்து போகுது. பௌர்ணமி கூட வந்துடுச்சு. மந்திரி அதுக்கப்புறம் 2 சிப்பாய்கள் சேர்ந்து காட்டு வழியா போகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜா சொன்ன ஆக்ஞ மாதிரியே அவர் ஏதோ ஒரு விஷயத்த ஊரு ஃபுல்லா எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாரு. இதால இந்த ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு பௌர்ணமி நாளுங்கிறதால மக்கள் யாரும் காலையில ஆகுற வரைக்கும் அந்த வடக்கு பக்கம் இருக்கிற கோட்டைக்கு போக கூடாதுன்னு ராஜா ஜெய்சிம்மா கட்டளையிட்டு இருக்காரு. அப்புறம் காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துக்கு மந்திரி போறாரு. அவர் வரத கவனிச்ச ஓஜா அவர்கிட்ட ஓடி வராரு. சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன எப்படி வந்திருக்கீங்க? மறந்துட்டியா? இன்னைக்கு பௌர்ணமியாச்சே. ஞாபகம் இருக்கு ஐயா. எல்லா பௌர்ணமிக்கும் இங்க இருந்து தானே ஒருத்தங்களை கூட்டிட்டு போய் கோட்டையில இருக்கிற பேய்க்கு பலி கொடுக்கறீங்க. இதுல இருந்து எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா? இந்த வேலை செய்ய யாருக்கும் விருப்பம் இல்ல ஓஜா. ஆனா செய்யாம போனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. அப்படி ஓஜா கையில ஆக்ஷன் பண்ண உடனே ஒரு வயசான ஆளு அங்க வராரு. எல்லா காட்டுவாசிகள் ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்க நேரத்துல அந்த வயசான ஆள மந்திரி கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. போற வழியில மந்திரி அந்த வயசான ஆளை பார்த்து இப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா பயமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் சாகதானே போறேன். ஆனா இதெல்லாம் எப்பதான் முடிஞ்சு போகுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்படி சொன்ன உடனே மந்திரி எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்காரு. அப்படி கொஞ்ச நேரம் பயணம் செஞ்ச பிறகு அவங்க அந்த ராஜ்யத்துக்கு போய் சேர்றாங்க. அப்ப அங்கே நின்னுக்கிட்டு இருக்க ராஜா சிப்பாயை பார்த்து இப்படி சொல்றாரு. அவருக்கு என்ன சாப்பாடு வேணுமோ கொடுங்க. அப்புறம் அந்த கோட்டைக்கிட்டையும் எல்லா பூஜையும் கவனமா பாத்துக்கோங்க. நீங்க பயப்படாதீங்க மகாராஜா. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். அதே மாதிரி மக்கள் யாரும் கோட்டைக்கிட்ட வராத மாதிரி பாத்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க கூடாது மந்திரியாரே அப்படின்னு ராஜா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க சிப்பாய்கள் வயசான தாத்தாவை கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா
அன்னைக்கு இருட்டான உடனேயே மந்திரி அந்த தாத்தாவை வடக்கு திசையில இருக்க கோட்டைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த கோட்டை பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்ப மந்திரி தீபமேத்தி கையில புடிச்சு அதை ஆட்டிட்டு இருக்கும்போது இருட்டு கோட்டையில இருந்து வௌவால்கள் கூட்டம் வெளியே வருது. அத பார்த்து சிப்பாய்கள் பயந்து போறாங்க. அந்த நேரத்துல மந்திரி இப்படி சொல்றாரு, நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. நான் இப்ப சாக போறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது எனக்கு வருத்தமா இல்ல. தயவு செஞ்சு சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வயசான அந்த ஆளு அந்த கோட்டைக்குள்ள போறாரு. அப்ப கோட்டை முழுவதும் பேய் சிரிக்கிற சத்தம் ரொம்பவே மோசமா கேட்டுட்டு இருந்தது. அங்க விழுந்து கடந்த எல்லா எலும்புகளும் தாண்டி தாத்தா நடந்துகிட்டு போறாரு. ஆனா பேய் எங்க இருக்குன்னு அவரு கண்ணுக்கு தெரியல. தயவு செஞ்சு கேக்குறேன், என்னோட சாவுக்கு அப்புறமாவது இந்த ராஜ்யத்தை விட்டு நீ போயிடு. அப்புறம் பேய் அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வருது. அத பார்த்து அந்த தாத்தா ஆச்சரியமா பாக்குறாரு. அப்புறம் பேய் அவரு கிட்ட வந்து கோவமா அவரை அடிச்ச உடனே அவரு பாவம் ரொம்ப தூரத்துல போய் விழுறாரு. அப்ப அந்த பேய், ஒரு உயிரோட என் கோபம் அடங்காதுடா. என் கோபம் என்னன்னு உன் சாவு வழியா நான் இந்த உலகத்துக்கு காட்டுறேன். அப்படி அந்த பேய் அந்த தாத்தாவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அவரு பாவம் இறந்து போறாரு. அந்த கோட்டையில இருந்து வந்த அந்த சத்தங்களை கேட்டு அவங்க எல்லாருமே பயந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கோட்டையில நின்னுகிட்டு இருக்க ராஜா கிட்ட மந்திரி வந்து, பிரபு, வேலை முடிஞ்சது. இந்த தடவை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மந்திரியாரே, அந்த துஷ்ட சக்தியை நிறுத்தவே முடியாதா? பாவம், நம்மளுக்காக அவங்களாம் பலியாயிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல ராஜா, எவ்வளோ சுவாமிஜி இதை முயற்சி பண்ணி பார்த்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஆத்மா கோட்டையை விட்டு வெளியே வராம பாத்துக்கிறது தான். ஒருவேளை அந்த ஆத்மா அங்கிருந்து வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து. அதுக்காக தானே நாம ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒரு மனுஷங்களை கூட்டிட்டு போய் விடுறோம். அந்த பேய் அந்த ஆத்மாவை பலி எடுத்துக்கிட்டு கோட்டையிலேயே இருக்கு. மகாராஜு சொன்ன மாதிரி வயசான தாத்தாவை கொன்னுட்டு அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ளவே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி பௌர்ணமி முடிஞ்ச உடனே அந்த பேய் மாயமாகி அந்த இடம் ஃபுல்லா சைலண்டா மாறிடுது. காட்டுல இருக்க நாயகனான ஓஜா பசங்களுக்கு வடக்கு திசையில இருக்க அந்த கோட்டையை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்க பாரு, நம்மள ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு இங்க இருக்கிற நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு பலி குடுக்கலன்னா அப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே நாசமாயிடுவாங்க. தாத்தா, அந்த காட்டுல இருக்க பேய் யாரு? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம ஆட்கள் ஒருத்தங்க எதுக்காக அந்த கோட்டைக்குள்ள போகணும்? அது சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வயசு இல்லம்மா அப்படின்னு அவரு எதுவும் சொல்லாம அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஊருக்குள்ள இருக்க ஜனங்க சில பேர் பேய் இருக்குன்னு நம்புறாங்க. அப்புறம் இன்னும் சில பேரு பேய் இல்ல அப்படின்னு நம்புறாங்க. அட, நிஜமாவே அந்த வடக்கு பக்கம் இருக்கிற கோட்டையில பேய் இருக்கா? அட, அன்னைக்கு ஊர் முழுக்க தண்டூரா போட்டு யாருமே அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கே நின்னுக்கிட்டு இருந்த கோட்டையா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எல்லாரும் பைத்தியக்காரங்க, அதனாலதான் நீங்க இதை நம்பிட்டு இருக்கீங்க. அப்படியா? ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? நம்மளோட ராஜா தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் அங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த பக்கம் யாருமே போக கூடாதுன்னு இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கோட்டையா சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வாய் திறந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ராஜா ஜெய்சிம்மா அவங்க ராஜசபையில எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு. அந்த சபையில மந்திரி மற்றும் அவங்க சித்தப்பா பையன் ஆகிய பூபதி கூட அங்க இருப்பாரு. இப்ப அவசரமா இந்த அரசவையை கூட்டினதுக்கு காரணம் என்னன்னா, நானும் மந்திரியாரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்கு போக போறோம். நாங்க திரும்ப வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு அவரு இல்லாத நேரத்துல அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரு திரும்பி வர வரைக்கும் ராஜ்யத்தோட பொறுப்புகள் எல்லாமே அவங்க சித்தப்பா பையனாகிய பூபதிக்கு கொடுக்கறாரு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ராஜா, நீங்க செய்ய வேண்டிய வேலையில கவனம் செலுத்துங்க. அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையும் இருக்கு. வர பௌர்ணமி அன்னைக்கு எப்படியாவது ஒரு பலி கொடுக்கணும். அதுக்காக நீங்க போய் பெரியவரான ஓஜோவை பாருங்க. அவர் சொல்ற ஆளை நீங்க கோட்டைக்குள்ள அனுப்புங்க. அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு விவரிச்சு சொல்லி பூபதிய சிம்ஹாசனத்து மேல உட்கார வச்சு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் போற நேரத்துல மந்திரி இப்படின்னு சொல்றாரு. பிரபு, இந்த மாதிரியான நேரத்துல ராஜ்யத்தை விட்டுட்டு போறது சரியான முடிவுதானா? உங்க பயம் எனக்கு புரியுது மந்திரியாரே. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம சொன்ன வேலையை அவங்க கண்டிப்பா நல்லா முடிப்பாங்கன்னு.
சரிங்க பிரபு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ராஜ்யத்துக்கு திரும்ப வரணும். அப்படி அவங்க பயணம் செய்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிம்மாசனத்து மேல உட்கார்ந்த பூபதி சிப்பாயை கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. இப்போ நான் தான் உங்க மகாராஜா. அதனால இனிமே எனக்கு தெரியாம ஒரு சின்ன வேலை கூட நடக்கவே கூடாது. அப்புறம் அந்த கோட்டை விஷயத்திலையும் தான். ஆனா பிரபு, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒருத்தரை அனுப்பியே ஆகணுமே. சிப்பாய் அப்படி சொன்ன உடனே பூபதி சிம்மாசனத்து மேல இருந்து கோவமா எழுந்து, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்க கூடாது. இது என் கட்டளை. அப்படி பூபதி கன்னிங்கா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கோட்டையோட விஷயத்துல பூபதி என்ன டிசிஷன் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். For more horror stories, please subscribe our channel.